லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திறன் ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனிடம் நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டு நீ இளைப்பாறை புசித்து குடித்து குறிப்பாயிரு, என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்ததில் யாரிடதாகும் என்றார். இதை கேட்கிற அருமையான அன்பு சகோதரா, சகோதரி, மகனே, மகளே, தாயே, தகப்பனே, சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவங்களாம் இதை கவனிங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ கார் இருந்தாலும், எவ்வளோ நகை, பணம், வீடு எல்லாமே சேர்த்து வச்சிருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை நம்ம இறந்து போனால் எங்கே போவோம்? சொர்க்கத்துக்கு போவோமா, நரகத்துக்கு போவோமா? இங்கே வாழ போகிறது கொஞ்ச நாள், 40 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம். ஆனால் இதுக்கு பின்னாடி நித்தியமாக நம்ம வாழ போகிறது அந்த நித்திய ராஜ்யம், பரலோகம், சொர்க்கம்னு சொல்கிறீங்களா? அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்னா ஏசுன்ற வழியாக தான் போக முடியும். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் இருக்கேன்னு சொல்றாரு. அதனால பார்த்தீங்கன்னா பாவங்கள் கழுவப்படாத அங்கே போக முடியும். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்படணும். அந்த பரிசுத்தமான ரத்தம் இயேசு சாமி சிந்திருக்கிறார். ஏன்னா அவர் கண்ணின் வயிற்றில் பிறந்து வளர்ந்து அதே பேர் நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையில் மரித்து 3 நாள் உயிரோடு இருந்து இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு உங்கள் உள்ளத்தில் இடத்தை கொடுங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா, என் பாவங்களை மன்னிங்க, என்ன உங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அவர்கிட்ட வாங்க. ரட்சிக்கப்பட்டாதான், பாவம் கழுவி ரட்சிக்கப்பட்டாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். உங்களை இந்த செய்தி கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.